ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதுமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம பஜகோவிந்தத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். காதே காந்தா கஸ்தே புத்ரஹ சம்சாரோ யமதீவ விசித்ரஹ கஸ்யத்வம் வா குத ஆயாதஹ தத்வம் சிந்தயததிஹ ப்ராதஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ பஜகோவிந்தத்தின் 8வது ஸ்லோகமாக இருக்கு. இந்த ஸ்லோகத்தில் சங்கராச்சாரியா நம்மிடம் சொல்ல வரும் அந்த விஷயம் என்ன என்றால், இந்த உலகத்தில் இந்த ஒரு சம்சாரத்தில் இருக்கிற இந்த எல்லா விஷயமே மாயை என்றுதான் இந்த பஜகோவிந்தத்தையே ஆரம்பித்தார். அதே தான் இந்த இடத்தில் அதே அந்த தாட்டை தான் இந்த இடத்திலும் கண்டினியூ பண்றாராம் அவர். அப்படி அவர் சொல்லும்போது இந்த உறவுகள் எல்லாம் இருக்கே, அந்த உறவுகளோடு சேர்த்து அந்த உறவுகள் மேல் நம்ம வைக்கும் பற்று இருக்கே, அந்த ஒரு பற்று தான் நம்மை பந்தப்படுத்துகிறது என்று சொல்றார் நம்மளோட சங்கராச்சாரியார். இப்படி நம்மை பந்தப்படுத்துகிற அந்த பற்றுகள் தான் நமக்கு மோட்சம் அடைய விடாமல் நம்மை தடுக்கிறது என்று கிருஷ்ணரும் பகவத்கீதையில சொன்னார். அதனால் பகவத்கீதையில கிருஷ்ணர் சொன்ன அந்த விஷயத்தை இந்த இடத்துல அழகாக நம்மளோட சங்கராச்சாரியார் வேறு வார்த்தைகளை கொண்டு சொல்றாரே தவிர இரண்டுத்துக்கும் இருக்கும் ஐடியா ஒன்றே மட்டும்தான். இப்போ இங்க ஆதிசங்கராச்சாரியார் என்ன சொல்றார் என்றால், காத்தே காந்தா கஸ்தே புத்திரஹ சம்சாரோ யமதீவ விசித்ரஹ. காத்தே காந்தா. இப்போ இந்த சங்கராச்சாரியார் ஒரு நபரை பார்த்து சொல்றார் என்று வைத்துக் கொள்ளலாம். அவரிடம் சொல்றாலாம், காத்தே காந்தா, உன்னுடைய மனைவி யார்? கஸ்தே புத்திரஹ, உன்னுடைய புத்திரன், உன்னோட அந்த மகன் யார்? காத்தே காந்தா கஸ்தே புத்திரஹ சம்சாரோ யமதீவ விசித்ரஹ. இப்படி உன்னுடைய மனைவி யார், உன்னுடைய பிள்ளை யார், இப்படி உனக்கு சொந்தமானது எது எது என்று உன்னுடையது என்று நினைக்கிறாயே, அந்த அகங்காரமும் அந்த விஷயத்து மேல நீ வைக்கும் பற்றுதான் உன்னை இந்த உலகத்தோட இந்த சம்சாரத்தோட உன்னை பந்தப்படுத்துகிறது. இந்த சம்சாரம் எப்படி இருக்கு என்று தெரியுமா என்று சங்கராச்சாரிய கேட்டு அதற்கான விடையும் தரார். சம்சாரோ யமதீவ விசித்ரஹ, ரொம்ப விசித்திரமானது, புரிந்து கொள்ளவே முடியாத ஒரு மர்மத்தை போன்றது. இப்படி மர்மமயமான இந்த ஒரு சம்சாரத்தில் நம்ம சிக்கி கொண்டோமே, அதற்கு என்ன காரணம்? பூர்வ ஜென்மத்தில் இப்போ எப்படி நீ என்னுடைய பிள்ளை, என்னுடைய மனைவி என்று எப்படி நீ பற்றுகளை வைத்துக் கொண்டிருக்கிறையோ, அது போலவே தான் போன ஜென்மத்திலும் பூர்வ ஜென்மத்திலும் வைத்திருந்தாய். அதுதான் உன்னை இங்க தள்ளி இருக்கு. இப்பயும் நீ திருந்தாமல் திருப்பியும் இதே மாதிரி செய்து கொண்டாய் என்றால், இந்த பற்றுகளை வைத்துக்கொண்டே இருந்தாய் என்றால் உனக்கு மோட்சம் கிடைக்காது, முக்தி கிடைக்காது. இன்னொரு பிரிவுதான் நீ எடுப்ப, உனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் மோட்சம் பெறுவதற்கு. ஆனால் இந்த வாய்ப்பிலேயே நீ வந்த அந்த நோக்கத்தை, நீ வந்த அந்த எய்மை பூர்த்தி பண்ணாய் என்றால், உனக்கு மோட்சம் கிடைச்சிருது என்றால் இன்னொரு வாய்ப்புக்கான அவசியமே இல்லாம போயிடுமே, இப்பொழுதே பகவானின் திருவடியை சென்று அடையலாமே என்று சொல்றார் நம்மளோட சங்கராச்சாரியார். காத்தே காந்தா கஸ்தே புத்திரஹ சம்சாரோ யமதீவ விசித்ரஹ கஸ்யத்வம் வா குத ஆயாதஹ தத்வம் சிந்தய ததிஹ ப்ராதஹ. நீ யார்? நீ எங்கேந்து வந்திருக்க? உனக்கு தலைவனாக இறைவனாக இருப்பவர் யார்? அவர் எப்படி உன்னை இங்க அனுப்பியிருக்கார்? எதற்காக உன்னை இங்க அனுப்பியிருக்கார்? போன்ற இந்த விஷயத்தையெல்லாம் நீ நினைத்துப்பார். இது எல்லாத்தையுமே மனதில் வைத்துக்கொண்டு, இந்த மனதில் சிந்தனை செய்து எல்லாத்தையுமே மனதில் வைத்துக்கொண்டு இதை நினைத்து கொண்டே இரு. ஏனென்றால் ஒரு விஷயத்தை பற்றி நம்ம ரொம்ப தீவிரமாக நினைத்தோம் என்றால், சில விஷயங்களுக்கு நம்ம மேலோட்டமாக அதை பார்த்தாலே நமக்கு புரிஞ்சிடும். ஆனால் வாழ்க்கையில் இன்னும் பல விஷயங்களுக்கு நம்ம அதை எவ்வளோ முறை நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கோமோ, நாமே எவ்வளோ முறை அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே எவ்வளோ முறை அதை சிந்தனையில் வைத்துக்கொண்டே இருக்கோமோ, அப்பொழுதுதான் மனதில் அவ்வளோ கெட்டியாக பதியும் என்று சொல்லலாம். இப்படி திடமாக அந்த மனதுக்குள்ள அந்த தத்துவம் படைய வேண்டும் என்றால் இதை உன்னிடமே கேட்டுக்கொள் என்று நம்மளோட சங்கராச்சாரியா ஒரு அறிவுரை கொடுக்கிறாராம். நான் யார்? எனக்கும் அந்த இறைவனுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த இறைவன் யார்? அவர் ஏன் என்னை அனுப்பியிருக்கிறார்? அவர் எங்கே இருக்கார்? அவரை எப்படி சென்று அடையிறது? எனக்கு சொந்தமான விஷயங்கள் இங்கே என்னென்ன? அது நிஜமாகவே எனக்கு சொந்தம் தானா? இந்த உலகத்தை விட்டு செல்லும் போது, அதாவது இறந்து போகும் தருவாயில் மோட்சம் முக்தி பெறுவதற்கான வழிகள் என்னென்ன ஆகிய இந்த விஷயங்களெல்லாம் நம்மிடமே கேட்டுக்கொண்டால், செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் என்று சொல்றாரு, அதை செய்தோம் என்றால் மோட்சம் முக்தி நிச்சயம் என்று சொல்றார் நம்மளோட சங்கராச்சாரியார். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்போ நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். அந்த ஒரு வனத்தில், அந்த ஒரு காட்டில் அவ்வளவு மரங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் மரங்களே இல்லாமல் கிளீனாக ஒரு பேட்சாக இருந்ததாம் அந்த இடத்தில்.
அந்த இடத்தில் நம்மளோட தெனாலிராமன் போகும்போது அந்த இடத்தில் அவருக்கு முன்னாடியே ஒரு முனிவர் ஒரு சன்னியாசி வந்து உட்கார்றத பார்த்து அவரோட கால்களை தொட்டு வணங்குறாராம் அதே இடத்தில். மாதிரி வணங்கிட்டு கேட்கிறாராம் நம்மளோட தெனாலி, இங்க நீங்க வந்திருக்கேளே, எதற்காக வந்திருக்கேள், இவ்வளவு தூரம் எங்கேருந்து வந்திருக்கேள் என்று கேட்கிறார் நம்மளோட தெனாலி. அப்போ அந்த நபர், அந்த சன்னியாசி, அந்த முனிவர் சொல்றாராம், உன்னை எந்த சக்தி இங்க இழுத்து கொண்டு வந்ததோ அதே சக்தி தான் என்னையும் இங்க இழுத்து கொண்டு வந்தது. நம்ம 2 பேருமே ஒரே நேரத்தில் இங்க வர வைக்கிறதுக்காக ஒரு ரீசன், ஒரு அதுக்கான ஒரு இது இருக்குமே, அதுதான் என்ன என்பதை நான் இப்போ சொல்ல போறேன் என்று சொல்றாராம் அந்த முனிவர். அப்போ அவர் தெனாலி ராமகிருஷ்ணனை பார்த்து சொன்னாராம், நான் இன்னும் கொஞ்சம் சில நொடிகளில், சில வினாடிகளில் நான் இறந்து போக போகிறேன். நான் இறந்து போவதற்கு முன்பு உனக்கு காளியின் மந்திரத்தை உபதேசம் செய்ய வேண்டும். அதாவது காளி என்று சொன்னாலே துர்கையின் ஸ்வரூபமாக இருக்கும் தேவி. துர்கையின் ஸ்வரூபமாக இருக்கும் தேவியான காளியம்மன், அந்த காளியின் அந்த ஒரு மந்திரத்தை உனக்கு உபதேசிக்க வேண்டும். இந்த ஒரு மந்திரத்தை சாதாரணமான மந்திரம், இது வெறும் சாதாரண சொற்கள் வார்த்தைகள் என்று நினைக்காத. இந்த வார்த்தைகளுக்கு, இந்த மந்திரத்தில் வரும் ஒரு ஒரு எழுத்துக்கும் ஒரு ஒரு மாத்திராவுக்கும் ஒரு ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்தி எல்லாமே எல்லா சக்திக்கும் ஆதியாக இருக்கும் ஆதிசக்தியை ஆதிசக்தியிடம் உன்னை கொண்டு செல்லும் என்று சொல்றார் இந்த முனிவர். இப்படி இவர் சொல்றதை வியப்போடு கேட்டுருக்காராம் தெனாலிராமன். அவர் கொஞ்ச நேரம் யோசித்து ஏதோ ஒரு மனதில் வைத்துக்கொண்டு அதை யோசித்து விட்டு வாய் திறந்து கேட்கிறாராம் அந்த முனிவரை பார்த்து, சரி அந்த மந்திரத்தை எனக்கு உபதேசிப்பேரா என்று கேட்கிறார் அந்த ஒரு தெனாலி. இந்த கதை மேலும் எப்படி நகர்றது, இந்த மந்திரத்தை நம்மளோட முனிவர் நம்ம தெனாலிக்கு உபதேசித்த பிறகு நிச்சயமாக அவர் இறந்து போயிட்டார். அதற்கப்புறம் கதை மேலும் எப்படி நகர்றது, அந்த மந்திரத்தை உபதேசித்ததனால், அந்த உபதேசத்தை பெற்றதினால் நம்ம தெனாலிராமனுக்கு என்னென்ன கிடைத்தது, இந்த கதையில் அடுத்து வரும் திருப்பங்கள் என்னென்ன, நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.